நம்மளுடைய வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, 2வது புது புதிய திட்டங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ விவசாயத்துக்குன்னா விவசாயத்துக்கு நீ அடுத்து என்ன பண்ண போற? ஓகே, நான் டிராக்டர் ஒன்று வாங்குறேன். இன்னைக்கு ஒரு டிராக்டர் வந்து 18லேருந்து 25 லட்சம் வரைக்கும் இருக்கு. சரியா? இந்த டிராக்டருக்கு சப்சிடி எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க? இது ஏதாவது இவனுக்கு தெரியுமா? இன்னைக்கு விவசாயத்துக்கு வேலை வந்து ஒன்றும் இல்லைங்க, 100 நாள் திட்டம் ஒன்று இருக்கு. இந்த 100 நாள் திட்டம், வேலை திட்டம்ன்றது விவசாயிகளுக்கு வந்து 6 மாசத்துல வேலை இருக்கும், மிச்சம் இருக்கிற 6 மாசம் வேலை இல்லை. அந்த நேரத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா, இந்த நீங்கள் புறம்போக்கு நிலத்தில் இப்போ ரோட்டு பக்கத்தில் போகக்கூடிய இந்த வாய்க்கால், கால்வாய், ஏரிகள் இதெல்லாம் தூர்வாரத்துக்கு ஒரு ஆளுங்களை அந்த ஊர் கிராம மக்களை வச்சு ஒரு நாளைக்கு நீ வேலை செஞ்சினா உனக்கு இவ்வளோ காசு இந்தா வச்சுக்க, 100 நாள் திட்டம் அப்படின்னு சொல்லி 150 ரூபாயா எவ்வளோ, 300 ரூபாயா இப்போ அனுப்பேன், எவ்வளோன்னு தெரில. இப்போ அது வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அந்த திட்டம் கொண்டு வந்தனால அது பேக் ஃபயர் ஆச்சு. இதுதான் ஃபேக்ட். இது இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது. அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சிக்காரங்க அது பெருமையாக காலரை தூக்கி விட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி ஒன்று சொல்கிறேன், அந்த திட்டத்தால் விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. வேலை பார்க்குறதுக்கு ஆள் கிடைக்கல, கூலி வேலை செய்கிறதுக்கு, விவசாய வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. போயிட்டு அங்கே சும்மா போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி போய் அந்த பக்கம் கொஞ்சம் செத்துறது, களை கொஞ்சம் அந்த பக்கம் எடுக்கிறது, மம்முட்டி வச்சு 4 போடு போட்டு 2 கடப்பறை போட்டு 4 குத்திட்டு அப்படியே அந்த ஒரு நாள் முழுக்க ஓட்டிடுவாங்க. கையில் 150 ரூபா சம்பளம் வாங்கிடுவாங்க. டீ வடை டிஃபனு வந்துடும். அதில் வேற பிரச்சனை, கையில் முழுசாக காசு வரலன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். இது இப்போ இதால் என்ன ஆச்சுன்னா, விவசாயிகளுக்கு விவசாயிகள் இப்போ பண்ணக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, ஜனங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து 150லேருந்து 200 300 வரைக்கும் சம்பளம். ஆளுங்களுக்கு 600 700 வரைக்கும் சம்பளம் ஒரு ஆளுக்கு. இதில் டீ வடை டிஃபனு எல்லா வெங்காயமும் இருக்குது. இதில் எப்படி சிறு குறு விவசாயம் பண்ணுவான்? அவன் 2 ஏக்கர் வச்சிருந்தா கூட, 1 ஏக்கர் வச்சிருந்தா கூட அதில் பார்க்கறதுக்கு ஆள் வேணும். ஒரு ஆளால் செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் மிஷின் வைக்க முடியாது. இவனுக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க. விவசாயிகளுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வரணும், எந்த திட்டத்தால அவங்க பயன்பெறுவாங்க அப்படின்ற ஐடியா கான்செப்டே கிடையாதுங்க இவனுக்கு. நான் இதைத்தான் ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவனுக்கு மீனவர்கள் பிரச்சனைனா, மீனவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, முதல்ல கச்சதி அங்க பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா, அந்த பேச்சுவார்த்தை நடத்துற வரைக்கும் 5 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல போடுவீங்களாம். எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க, அது ஒரு ஆக்சிடென்ட்ல போயிடுது. இப்போ அங்கே இலங்கை ராணுவ படை பிடிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், அவன் பிடிச்சி வச்சிருக்கிற டைம் வரைக்கும் நான் உனக்கு 5 லட்சம் கொடுக்குறேன். அதெல்லாம் அந்த காலம். 1 மாதம் 2 மாதம் இலங்கை சிறையில் இருக்கிறது, போகிறது வர்றதெல்லாம். இப்போலாம் வந்து மிஞ்சி போனால் 2 நாள் 3 நாள் விட்டுறானுங்க. ஆனால் போட்டை உடச்சி விட்டு பண்ணுறான். அப்போ அந்த போட்டுக்கு டேமேஜ் என்ன? போட்டை உடச்சி விட்டு அனுப்பிடுறான். போட்டு இருந்தால் தானே நீ எல்லாம் தாண்டி மீன் பிடிப்பேன், நான் போட்டை உடச்சி விட்டு அனுப்புகிறேன். போட்டை உடச்சி விட்டு அனுப்புறானுங்க. அது விசைப்படகா இருந்தாலும் சரி, மரப்படகா இருந்தாலும் சரி, உடச்சு விட்டு அனுப்பிச்சிடறானு. இப்ப அந்த போட்டுக்கு இன்சூரன்ஸ் என்ன கொடுப்பேன்? நான் சொல்றது புரியுதா புரியலையா? இது நீங்க அவன்கிட்ட தான் கேட்கணும். அவன் சுடுவான் கண்டவாடைய வாய் வந்து பேசிட்டு. உண்மையிலே அறிவு இருக்கிறவன் ஒரு தலைவன்றவன் லாங் டேர்ம்ல தான் யோசிக்கணும். லாங் டேர்ம்ல யோசிக்கிறான் அப்படின்னா, அவன் மீனவர்கள் சந்திக்கிற பிரச்சனை, மெயினான பிரச்சனை என்ன? அவன் டீசலுக்கு எனக்கு இவ்வளவு ஏத்தி கொடு, எனக்கு வந்து லிட்டருக்கு வந்து நான் 15 ரூபாய் நான் கொடுக்குறேன், நான் உனக்கு 3500 லிட்டரா மாத்தி கொடுக்குறேன் டீசலு. இன்னைக்கு டீசலோட விலை என்ன? அதாவது கவர்மெண்ட் வந்து வருமானத்தை அங்க, அதாவது இல்லாதப்பட்டவனுக்கு போய் சேரணும். அட் தி சேம் டைம் வந்துட்டானடா வண்டி எடுத்துக்கிட்டு பிரச்சாரமும் பண்ண மாட்டேங்கிறானுங்க, பிரச்சனை மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறானுங்க, டெம்போ மட்டுமே எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறீங்க. ஒரு வேட்பாளர் வண்டியில ஏறி நிக்க மாட்டேங்கிறான், 5 மணிக்கு மேலதான் வண்டி மேல ஏறி நிக்கிறான். மற்ற நேரத்துல என்னடா பண்றேன்றான், ஏசி ரூம்ல போய் பொந்துகிட்டுல உட்காந்துருக்கான். எவன்டா ஓட்டு போடுவான் உங்களுக்கு? எல்லா பையிலும் வண்டி எடுத்துட்டு இப்படியே வண்டியை சுத்த விட்டுட்டே இருப்பீங்களா? டென்ஷன் ஏத்துறானுங்க, என்ன கடுப்பு ஏத்துறாருமா இல்ல? எங்க விட்டேன்? மீனவர் திட்டம். ஆமா, இப்ப அந்த ஒரு லிட்டர்ல நீங்க டீசல் லிட்டர்ல வந்து நீங்க 3500 லிட்டர் நீங்க கொடுக்குறீங்க, 3500 ஆமா கொடுக்குறீங்க அப்படின்னா, அவன் 2 நாள் 1 வாரம் அவன் கடலுக்கு போவான், 1 வாரம் கழிச்சு அவன் வரான். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அவன் திரும்பி வருவான உத்தரவாதம் கிடையாது. 2வது, நமக்கு போனா நமக்கு ஹெல்ப்லைன் SOS, அது வந்து யாருக்கு வந்து போனோம்? கோஸ்ட் கார்டு இல்லைன்னா வந்து கடற்படையா, அவங்க வந்து காப்பாற்றுவாங்க. இது பேரிடர் காலத்துல. அதுக்குதான் முன்னாடி அவங்க என்ன சொல்லிடுறாங்க, அலர்ட் பண்ணிடுறாங்க, தம்பி இந்த மாதிரி இருக்கு போவாத, கடல சீற்றழுத்தம் அதிகமா இருக்கு நீ போவாத அப்படின்னு முன்னாடியே சொல்லுவாங்க. அப்ப இங்க என்னன்னா,
மீனவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றது கூட ஒருத்தனுக்கு புரியல. என்ன திட்டத்தை கொண்டு வரணும், அவனை அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகணும். இங்க பாரு, 5 பேர் 6 பேர் சேர்ந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு வண்டி போட் எடுத்துட்டு போவாங்க. வரக்கூடிய வருமானத்துல 5 பேர் 6 பேர் பிரிச்சுப்பான். இதுதான் கான்செப்ட். என்ன, ஒவ்வொருத்தனும் ஒரு போட்டு, இது எத்தனை இதுல இருக்கிறவங்க சொல்றாங்களோ இல்லது எனக்கு தெரியாது. ஒரு ஆளுக்கு மினிமம் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்தானா 60,000 இருந்து 70,000 கிடைக்கும். என்ன, ஒரு வாரம் அதிகபட்சம் மினிமம் ஒரு 30,000 கிடைக்கும். மினிமம் 30,000 கிடைக்கும். 5 பேர் சேர்ந்து போட் எடுத்துட்டு போய், இதுல 10 பேர், நீங்க இந்த யூடியூப் எல்லாம் பார்த்திருப்பீங்க, 20 பேர் 30 பேர் போவாங்க. பெரிய படகு 20 பேர் போவாங்க. மொத்தமா ஒன்னா அங்கே சமைச்சு சாப்பிடுவாங்க. மீனை அடிச்சு பிடிச்சி நல்லா போட்டு எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து இறக்குவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேரு. போட்டு உரிமையாளருக்கு ஒரு ஷேரு, வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு ஷேரு. 3 நாளா உனக்கு இவ்வளவு கணக்கு, 2 நாளா உனக்கு இவ்வளவு கணக்கு, ஒரு வாரமா உனக்கு இவ்வளவு கணக்கு. போய் மீனவர் சங்கங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்கடா. அதை பண்ண மாட்டேங்கிறான். இவன் எங்கேயாச்சும் இது வரைக்கும் போயிருக்கான்? அவன் காசிமேட்ல இவன் காலடி எடுத்து வச்சிருப்பான். அவன் கேக்குதா இல்லையா? கேக்குது கேக்குது. என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க பேச விட்டு? இல்ல, அவன் பேசுறதே ஒரு சப்பு இல்ல. நீ என்னத்த பேசுறது எனக்கு சத்தியமா தெரியல. கண்டதே உட்காந்து ஒரு கலவையா வாந்தி தந்துட்டு போயிருக்கான். இதுல வேற அவன் சொன்னது வேற, அவன் சொன்னேன்னு சொல்லி நிறைய பேர் இதோ இதோ இங்கேயும் கேம்பெயின் போகுது. நீங்க சொன்ன மாதிரி வெறும் ஆட்டோ தான் போகுது கபிலன். வெயில் தாங்க முடியல, இவங்களால வந்து இதுவும் பண்ண முடியல, ஓட்டு கேட்க முடியல, உடைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். இப்படிலாம் பண்ணா ஓட்டுலாம் விழாது. இப்படிலாம் பண்ணா ஓட்டுலாம் விழாது. இவனுங்க பாத்தீங்களா, புது கதை கட்டுறானுங்க பாத்தீங்களா? படம் ரிலீஸ் ஆனது என்ன 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 கதை? ஃப்ரீலான்சர் எடிட்டரா? ஏண்டா ஃப்ரீலான்சர் எடிட்டர்லாம் அங்க வரவே முடியாது கபிலன். நீங்க ஃப்ரீலான்சர் எடிட்டர்னு ஒரு உருட்டுறானுங்க. இவ்வளோ பெரிய படத்துக்கு ஃப்ரீலான்ஸ்ல எங்க ஜிப்சி எடிட்டர்லாம் இருக்கிறாங்க? இல்ல சொல்றத கேளுங்க, ஃப்ரீலான்ஸ் எடிட்டிங் இருக்காங்க. ஆனா சினிமா துறையில நீ வந்து எடிட்டர் கார்டு இல்லாம எடிட்டே பண்ண முடியாது. நீ ஆக்சுவலா அதுவே போய் குற்றம். அதாங்க கேக்குறேன், எடிட்டர் கார்டு இல்லாம ஃப்ரீலான்சர் எடிட்டர் எப்படி இருப்பான்? இது என்ன உருட்டுன்னு தெரியல. இப்ப புதுசா உருட்டு விட்டுருக்காங்க. ஏன்னா மற்றவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க. மீன்ஸ் சங்கம் பேக்கப் பண்ணிச்சு. ஸோ வேற வழி இல்லாம வேற ஏதாவது அப்பாவையும் 2-3 பேரை வச்சுட்டு இப்படி முடிச்சலாமான்னு ஏதோ பிளான் பண்றானுங்க போல இருக்கு. இதுக்கு இவன் ஆளே இல்லாம ஒருத்தன் பண்ணிட்டான், ஆனா அவன் எங்களுக்கு யாருன்னு தெரியல. அதானே பிட்டு பிட்டா எடுத்து வந்து வெளியில இவரே கோத்துக்கிட்டாரா வெளில வச்சு. அப்படித்தான் எழுதியிருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பிச்சேனே ஒண்ணு பாத்தீங்களா? ஒரு ட்வீட் ஒண்ணு அந்த மாதிரி தான் எழுதியிருக்கான் அவன். சம்பந்தப்பட்ட டைரக்டர் எங்க போனாங்க? ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் வினோத்? ஃப்ராடு பசங்க தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஃப்ரீலான்சர்னாலே அதுவே தப்பு தான் இவனுங்க. இதில் எல்லாத்துக்கும் பொங்கிட்டு வரணுங்க. இவனுக்கு எல்லாமே உண்மையும் தெரியும், இவனுக்கு எல்லாமே மூடிட்டு இருக்கானுங்க. அது எப்படி நீ அதுவே குத்தம்? ஃப்ரீலான்சர்ன்றது எப்படி நீ கார்டு இல்லாமல் எப்படி அவனை வேலைக்கு வச்ச? எவன் வேலைக்கு வச்சது? அப்படி பார்த்தாலுமே ப்ரொடியூசர் டைரக்டர் இவெல்லாம் மாட்டுவானுங்க. யூனியனில் வந்து கேட்கணும் கேள்வி. இங்கே எவனுமே கேள்வி கேட்கறதில்லை. இவனுங்க எல்லாமே ஃப்ராடு. ஒருத்தன் கேள்வி கேட்க மாட்டேன்றான். இந்த செல்லமணி கில்லமணின்றவனுங்க எல்லாம் இப்போ மூடிட்டு இருப்பானுங்க. இவனுங்க இஷ்டத்துக்கு விட்டுவானுங்க. ஆதை வச்சு நான் கொடுக்குற கேவலமான உருட்டை இவனுங்க விட்டுட்டு இருப்பானுங்க. எரிச்சுதான் கிடக்கு. மணி 5:40 ஆகுது. சரி ஜிப்சி என் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போடலாமா? மீட்டிங் இருக்கா உங்களுக்கு? மீட்டிங் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. ஓகே கபிலன் சொல்லுங்க சரியா. என்ன கபிலன், நான் ஒரு ஸ்டோர் ஒரு சில பார்த்தேன். சில ரஜினி ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா இருக்கு ரேவந்துக்கு. என்ன ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் வந்து டிவிக்கு ரேவந்த் இருக்கல, ரோஹினி தியேட்டர். ஆமா, அவங்க சப்போர்ட் பண்றாங்களே. யாரு பேர்லாம் சொல்ல வரும்லப்பா. நான் பஞ்சாயத்து மாட்டிப்பேன். ரவியா? புரியல. அவர் இல்ல,
ஆ. இன்னொரு ஆள் கேங் படம் பாவம் 5-6 பேர். பேரை சொல்லுங்க, யாரா இருந்தா என்ன என்ன புடிங்கிறாங்களா? பேர்லாம் சொல்ல மாட்டேன் கபிலன், எவன் சரிங்களா? ரோஹிணி தேட்டர்ல எவன் பேருங்க எவன் அவன் எந்த சரி, ரஜினி இருப்பீங்க? ஸ்கிரீன்ஷாட் பேரை சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், நீங்க கண்டுபிடிச்சுக்குங்க. சரி அனுப்புங்க, நான் பேரை ஒரு சொல்றேன். 5 நிமிஷம் நான் வெளிய இருக்கேன். பேரு நான் இப்ப பேரோட உடனே அனுப்புங்க, அனுப்பிடுறேன் இப்ப கபிலன். உடனே அனுப்புங்க. அவன் ப்ரோ இங்க எவன்றத பாருங்க, நாளைக்கு இங்க இங்க போட்டு இங்க போட்டு உதைக்கிறேன் அந்த கமிட்டி மேல. நான் சைட்ல இருக்கிறேன் கொஞ்சம் ஒர்க்ல. நான் தேடி தான் அனுப்பணும், தேடி அனுப்புறேன் இல்லைங்க. அது என்ன டிக்கெட்டுக்கு ஃப்ரீயா தரேன்னு தெரியல, இந்த கூவுறாங்க. ம். யாருன்னு பேரை சொல்லுங்க. என்னங்க இப்போ எவன் உங்களை என்ன கேட்க போறான்? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஒண்ணு விஷயத்த சொல்லிக்கூடாது, இல்லைன்னா ஸ்பேஸை ஷேர் ஆமா, பண்ணணும். இப்போ தேட போறீங்கன்னா இல்ல அவங்க ஒரே பேர் சொல்லிட்டு இல்ல ப்ரோ, இல்ல, அங்க நீ தேடல இன்னும் ஸ்கிரீன் யாருன்றத நீங்க வந்து டெக்ஸ்ட்ல சொல்லிட்டு போங்கன்ற, நீங்க போய் சொல்லல. 5-6 5-6 பேர் கடை பேர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அனுப்புறேன், அவருக்கு அனுப்புறேன், ஒரு 5 நிமிஷம் அனுப்புறேன். நான் சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் பாக்குறேன். தேடி அனுப்புறேன் இல்லைங்க, சைட்ல இருக்கேன் 5 நிமிஷம். அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா கீழே லிசனர்ஸ் எல்லாம் ரொம்ப கோவமா இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டா அவங்க ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருவாங்க. எனக்கு அப்படிலாம் கரெக்டு தானே? சமயத்துல அவங்க நம்மளுக்கு அடிச்சு விட்டுருவாங்க. இல்ல நேற்று நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனேன், ஞாபகம் வச்சுச்சு. ஆமா ஆமா, வேலை ஆரம்பிச்சிச்சு. கரெக்ட் தான், அதேதான் அதுதான். இப்ப கரெக்டா மேட்ச் அடிச்சா, பாத்தீங்களா? அதேதான். இப்ப அஜித் ஃபேன்ஸும் அதே மாதிரி 4 பேர் போய் சேர்ந்தாருன்னு வருது. இப்ப அடுத்த ட்வீட் நான் தான் போட போறேன். அடுத்த ட்வீட் நான் தான் இறக்க வேண்டியிருக்கு. நேற்று இந்த நியூஸ் எனக்கு நேற்றே வந்துச்சு. ஆனா என்ன கான்செப்ட்னு எனக்கு டீட்டெயிலா சொல்ல, ஆனா ஒன்லைன்ல எனக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு எவன் அவன்? காசுக்கு தலைவரை விற்க போனவன் எவன் அவன்? ரஜினி ரசிகன்ற பேர்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்றவன் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டான். ஓப்பனா சொல்றேன், நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டான். அவன் எவன் அவன்? அவன் போட்டோ இவன் ஐடி இருக்கா, ட்விட்டர்ல ஐடி இருக்கா, அவனா இருக்கு. அவன் எவ்வளவு இல்ல, நான் ஃபாலோ பேக் பண்ணக்கூடிய ஐடியாவே இருந்தாலும் சரி, பச்சை பச்சையா தான் போட்டு திட்டுவேன். ரஜினிக்கு தான் இங்க தலைவனுக்கு தான் மரியாதை, தலைவர் ரசிகர்களுக்கு தான் மரியாதை கிடையாது. நீ எனக்கு மரியாதை கொடுக்க வேணாம், நான் உனக்கு மரியாதையும் கொடுக்க வேணாம் மயிறு. ஆனா ரஜினியை வித்தன்னு வச்சுக்க, எனக்கு டீட்டெயில சொல்லுங்க. ஏமா அந்த ரோஹிணி தேட்டர் வந்து ஏமா அவங்ககிட்ட விலைக்கு போனது, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறவன் தேவடியா பயலா தான் இருப்பான், தேவடியாளுக்கு பிறந்தவனா தான் இருப்பான். விஜய்க்கு ஓட்டு போடுறவன் தேவடியாளுக்கு பிறந்தவனா தான் இருப்பான். இப்ப சொல்றான், ஓ ஒட்டிஞ்சதை என்ன வேணாலும் பண்ணிக்க. கபிலன் அது யாருக்கோ பிறந்ததா இருக்கட்டும், நியூஸ் பாத்தீங்களா? என்ன படம் வந்து அவங்க சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம சொன்னா கடிக்க வரானுங்க. 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல 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 ப்ரோ, அங்கதான் ப்ரோ பிரச்சனை. 3 பேர் வந்து அவன் வந்து ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ன்றான், பழைய தூக்கி ஏன்னா ஆல்ரெடி எடிட்டர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? நீங்க சொல்லும்போது என்ன பண்ணாங்க, எடிட்டர் யூனியனே வந்து ஒன்று பண்ணாங்க, கரெக்டா? பேக்கப் பண்ணாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம யாரோ வெளியில இருக்கிற 3 பசங்களை முகம் தெரியாத பேரை XYZ முடிச்சிருவானுங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மெயின் எடிட்டர் தான் பேர் தெரியும், இல்ல இல்லைன்னா ஜிப்சி ப்ரோ, அசிஸ்டன்ட். ஜிப்சி ஒரு நிமிஷம். பட தொகுப்பாளர் 3 பேர் கைதுன்னு தான் வந்திருக்கு நியூஸ். அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, எங்கேயுமே பிரபல கம்பெனியில் பிரபல ஸ்கூலில் நடந்ததுன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? அவங்க அந்த பேரை சொல்ல விரும்ப மாட்டாங்க, நியூஸ் அப்படிதான் விடுவாங்க. அதே மாதிரி அவனை விடுறாங்க, எடிட்டர்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஸோ அதுக்கான ஜோடனை தான் போயிட்டு இருக்கு இன்னும். இப்போ பார்த்தா அது எடிட்டர் வந்து ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்னு சொல்றாங்க. ஃப்ரீலான்ஸ் கார்டு இல்லாமல் நீ எப்படி எடிட் பண்ண விடுவ எவ்வளோ பெரிய படத்தை? சொல்லுங்க. நீங்க யூனியன் கார்டு இல்லாம எப்படி எடுக்க முடியும்? அப்ப யூனியனுக்கு அகைன்ஸ்ட் இல்ல, அதுவே அதுக்கு ஒரு கேஸ் போடணும்ல, அதுவே பிரச்சனை இல்லை, தப்பு தானே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னைக்கு அரசியல வந்து இதை கிழிக்க போறீங்க, அதை கிழிக்க போறேன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. அது மட்டும் இல்ல ஜிப்சி, ஏதோ அஜித் ரசிகர்னு சொல்லி திருப்பத்தூர்னு சொல்லி. இல்ல அதான் அஜித் ரசிகா, அது பச்சை குத்திக்கன்னு போட்டிருக்காங்க, கரெக்டா? அதானே? இல்ல அதான் போட்டுருக்கேன். அஜித் ரசிகர்கள் சொல்லி ஒரு ட்வீட் இப்ப போட்டிருக்கீங்க, ஒரு நிமிஷத்துக்கு. ஆமா ஆமா, இப்பதான் போட்டேன். பச்சை குத்திக்கலாம், பச்சையை பார்த்துட்டாங்களாம்.
கபிலன் அது ட்விட்டர் காணோம், புக் மார்க் பண்ணியிருந்தேன் காணோம். இல்ல நீங்க தயவு செஞ்சு சரி எனக்கு விடுங்க, முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சூர்யா. ஃப்ரீயா நான் விடுங்க. சாயங்காலம் வீடியோ நான் இறங்கும். சாயங்காலம் ஒரு வீடியோ ஒன்று இறங்கும். நான் அதை அது இல்ல ஆக்சுவலா இல்ல அந்த இல்ல மேட்டர் வருது ப்ரோ. இல்ல நீங்க சொன்ன கரெக்ட் தான், தப்பு சொல்ல நீங்க. இல்ல விஷயம் வருது, நேத்தே இல்ல கபிலன் காதுக்கு சூர்யா, வந்துச்சு. பட் நீங்க யாருன்னு சொல்றதுக்கு தெரியல. முன்னாடி எனக்கு தெரியும். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நியூஸ் நேத்து சாயங்காலமே எனக்கு வந்துருச்சு. அது வீடியோ இப்போ இல்ல வரும். ப்ரோ, இங்க பாருங்க நான் சொல்றேன். அது பாருங்க, எல்லா அஜித் ஃபேன்லாம் கிடையாது. நான் எனக்கு அது என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்ததுன்னா, அது மெயினா ஒரு 5-6 பேர் இருப்பானுங்களா, அந்த ரோனி தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறவங்க, அவங்க மெயினா வந்து ரேவன் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ற மாதிரி. டிவிக்கு ரேவன் இருக்காரு, அது என்ன தொகுதி? வெயிட் பண்ணுங்க, அதான் நான் சொல்றேன்ல, வெயிட் பண்ணுங்க. சாயங்காலம் இன்னும் ஒரு 1 hour, இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடியோ இறங்கிடும் சூர்யா. சரியா? ஆக்சுவலா ஒரு வீடியோ வருது, வெயிட் பண்ணுங்க. நேத்தே வந்துச்சு நியூஸ் இது. நீங்க சொல்றது எனக்கு கரெக்ட் தான். ஆமா, வீடியோ வருது, நான் எடுத்து போடுவேன். சரியா? சம்பந்தப்பட்டவனை நானே தூக்கி போட்டு மிதிப்பேன். வெயிட் பண்ணுங்க. நான் ரோகிணி தேட்டர்ல யமாமெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கி உட்காந்து அதுக்கு முட்டு கொடுத்து அங்க ரசிக மன்ற ஷோ எடுத்து இங்க எடுத்து விற்கணும்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே சொல்றேன், யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஐடியா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ரஜினியை வித்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிவிகேவை தவிர நீ கேக்குதா? கேக்குது கபிலன் bro. டிவிகேவை தவிர நீ எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்க. ஏன் டிவிகேக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற காரணத்தை உனக்கு நான் கடந்த 3 வருஷமா 4 வருஷமா இங்க தலைவரை பத்தி அவனுக்கு போட்ட ட்வீட் உனக்கு தெரியும். இங்க இருக்கிற அரசியல் கட்சிங்க எல்லாம் இங்க தலைவரை விமர்சனம் பண்ணியிருக்கிறான். ஆனா தரமட்டமா கேவலமா குடும்பத்தை உட்காந்து அசிங்கப்படுத்துறது, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுனது இவன் தான். இவனுடைய பர்மிஷனோட இங்க நடக்குது. அப்பேற்பட்ட கட்சிக்கு போயிட்டு நீ ஆதரவு கொடுக்கறனா, ஒத்தா உன் குடும்பம் இல்ல, நான் தேவடியாளுக்கு பிறந்த குடும்பம் தான். நீ அவனுக்கு ஓட்டு போட்டினா, விஜய்க்கு ஓட்டு போட்டினா தேவடியாளுக்கு பிறந்த குடும்பம் தான். ஓப்பனா சொல்லு. ஆமா, அவன் ரஜினி ரசிகனா இருந்தாலும் சரி, தேவடியாளுக்கு பிறந்தவன் தான். நீ விஜய்க்கு ஓட்டு போட்டினா தேவடியாளுக்கு பிறந்தவன் தான். நீ அப்படி தாண்டா பேசுவேன். இல்ல கபிலன், இல்ல எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அந்த டிக்கெட் பண்றாங்களா பார்த்தா என்ன டிக்கெட் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துருவானா? இல்ல அதான் சொல்றேன், தப்புதான். யார் தப்பு? யார் சொன்னா? தப்புதான். பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துருவானா? ஆத்தால கூட்டி கொடுத்துருவானா? ஏமாவன் நான் எந்த புண்டாமாவன், எந்த தேவடியா போயவன்? ஏன் ரோகிணி தேட்டர்ல பார்த்தா சூத்து உட்காருமா சீட்ல? மத்த தேட்டர்ல சூத்துல உட்காரா சீட்ல? இப்ப புரியுதா அவர் ஏன் அரசியலுக்கு வரலன்னு? இந்த மாதிரி துரோகிகளை கூட வச்சுக்கிட்டு தான் அவரால் அரசியலுக்கு வர முடியல. டிக்கெட்டுக்கு விக்கிற தலைவனை வா வா அசிங்கமா இங்க பேரு. நான் கெட்ட வார்த்தை சொல்லி தான் கேப்ஷனே போடுவேன். இப்பயே சொல்லிட்டேன், நீ முடிஞ்சதை பாத்துக்க. நான் கெட்ட வார்த்தை சொல்லி தான் போடுவேன். இன்னும் இப்போ உட்காந்து இல்ல கபிலன், ஃபேமிலியோட கேட்குறோம் கபிலன், கொஞ்சம் இந்த மாதிரிலாம் எனக்கு நியூஸ் வரும் போதெல்லாம் ஆமாங்க ரஜினின்னு சொன்னா நான் ட்ரிகர் ஆவாங்க. நீ ரஜினியை தொட்டா நீ கெட்ட. ஆக்சுவலாக வேற எவனுமே இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணுறதில்ல. இந்த கமல்ஹாசன் கூட வந்தா போல, விஜயகாந்த்லாம் வந்தா போல, சரத்குமார் வந்தா போல, எந்த ஒரு நடிகருமே இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து ஒரு வேலையை செய்யறதே கிடையாது. இவனுக்கு ஏன் தான் இந்த விழுத்து இல்லை? நரிக்குறவர்களுக்கு ஒரு கம்யூனிட்டியை உள்ள விட மாட்டேன்ட்டான். ஒரு கம்யூனிட்டியை உள்ள விட மாட்டேன்ட்டான். அவன் தியேட்டர்ல போய் படம் பார்க்காதீங்கடா. நான் அப்பவே ஜெயிலருக்கு படம் முன்னாடியே அவன் சிம்ம படம் உள்ள வந்துச்சு இல்லையா, அப்பல இருந்து நான் கத்துனேன்.
மாநாடு படம் தான் உள்ள உள்ளின்ட்டான். ஏன் இந்த நாய்க்கு ஓட்டே கிடையாது அசோக் சார். இவனுக்கு இங்க ஓட்டே கிடையாதுங்க. இவனுக்கு இந்த நாய் வெளிநாட்டுல உட்காந்துருக்கு. இவெல்லாம் ஒரு ஆளுமயிரா? அவலாம் இவெல்லாம் ரஜினி ரசிகனா? யார் சொன்னா இவன் ரஜினி ரசிகன்? தன்னை டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி ஊரே அமைச்சர் உட்காந்துருக்கிறான். சொந்த ஊர் கனடா. ஏங்க வர சொல்லுங்க அவன் தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு வர சொல்லுங்க. அவன் பேரு கார்த்தி தானே. சரௌண்டிங் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு சைடு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இதுல கனடால. கரெக்டா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஆன்லைன்ல உட்காந்து என்ன பண்ற? சோசியல் மீடியால இங்க உட்காந்து ரஜினி ரசிகர்கள் சப்போர்ட் இங்க வச்சுக்கிட்டு ஒரு 10 ரஜினி ரசிகர்கள் வச்சுக்கிட்டு நான் வந்து எனக்கு ஓவர்சீஸ்ல எனக்கு தலைவர் பாக்ஸர்ஸ் எனக்கு எங்க தெரியும், ஓவர்சீஸ்ல எனக்கு இங்க தெரியும். யார் சொன்ன? இல்ல எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் தெரியும். அதனால நீ இன்ஃப்ளூயன்சரா? அதனால நீ டிஸ்ட்ரிபியூட்டரா எக்ஸிக்யூட்டரா? செருப்பு பிஞ்சிரும். உன்னை அப்பவே அன்ஃபாலோ பண்ணி தூக்கி போட்டேன். பிச்சரம் வச்சு அவனெல்லாம் ஒரு ஆளை தூக்கிட்டு வராதீங்க. எச்சக்கலாது பிச்சைக்கலாது. விஜய்க்கு வாங்கி போடுறவன் தேவடியா பையதான். இப்பயும் சொல்றேன், தேவடியா பையதான். கபில் ஒரு ரிக்வெஸ்ட் காட்டுங்க பாருங்க. கொடுக்குறேன். இந்த பொழப்புக்கு ரஜினி ஃபேன்ஸை வச்சு ஃபாலோஸை ஏத்திக்கிட்டு தான் சுயநலத்துக்கு உட்காந்துக்கிட்டு நீ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு முட்டு கொடுக்குற பாத்தியா? டேய், நான் எந்த கட்சிக்கு நீ ஓட்டு போறன்றத பத்தி நான் கவலையே பட மாட்டேன்டா. ஆனா டிவிக்கு நீ ஓட்டு போட்டினா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். இனி எவனாவது இவனை ஃபாலோ பண்றவன் எவனாவது என்ன ஃபாலோ பண்ணு, என் பக்கம் வந்துடாத. யாரு கபிலம் ப்ரோ? அவன் தான் கார்த்தி. தானே டிஸ்ட்ரிபியூட்டரு. அந்த ராஜு கூட சுத்திட்டு இருப்பான் இல்லையா, அந்த கேங்கு. நான் 3 மாசம் வெளில நான் இதுக்கு போனேன் இல்லையா, நான் ஆஃப்லைனுக்கு போனேன் இல்லையா, ஆமா. அந்த கேப்ல உட்காந்துக்கிட்டு நான் ஸ்பேஸ் போட்டேன். நானும் வெறும் பெரிய புடிங்கின்னு காட்டுறதுக்காக ட்ரை பண்ணான் இல்லையா அவன். இல்ல அவன்லாம் டேக் பண்ணி கூப்பிட்டு அடிங்க. உனக்கு அவ்வளவு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ வந்து அவன் என்ன பார்த்தாலே ஜிப்சி கேபிஎன் ஸ்பேஸ்ல நான் உள்ள போய் உட்காந்தாலே தெரிச்சு ஓடிடுவான் ஜிப்சி. அவன் பொட்டன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா என்ன சொல்றது அப்படிதான் சொல்லணும். அந்த ஆளுங்க தான் இந்த மாதிரி வேலைங்க பண்ணுவானுங்க. அவன் கேபிஎன் ஸ்பேஸ்ல உள்ள போய் உட்காந்து நான் மைக்க வாங்கினேன்னு வச்சுங்களா, தெரிச்சு ஓடிடுவான். அவன் 3-4 தடவை ஓடி இருக்கிறான். அவன் கிங்ஸ்லே போட்ட ஸ்பேஸ்ல ஒரு நாள் வந்து உட்காந்தான். உள்ள போய் உட்காந்தேன் பேசிட்டு இருக்கும் போது தெரிச்சு ஓடினான் அந்த பக்கம். மறுபடியும் சொல்றேன், இந்த மிரட்டுற மாதிரிலாம் இல்ல, ஓப்பனாவே சொல்றேன். நீ உண்மையிலே ரஜினிக்கு விசுவாசியா இருந்தீனா, அந்த மனுஷனை உண்மையில நீ நேசிக்கிறது உண்மைன்னா நீ எவனுக்கு இங்க இருக்கிற முக்கியமா விஜய் புண்டாம உனக்கு ஓட்டே மயிர் புண்டு போடக்கூடாது. என்னடா உனக்கு சிரிப்பு? உனக்கு யாரா ஸ்மைல் போட்டது? பேசு பேசு. இல்ல அண்ணா இன்னைக்கு மேனிஃபெஸ்டோ விட்டுருக்காருல, அதை படிச்சிருப்பா சிரிப்பு வந்திருக்கேன். நீங்க என்னடா நீதான் இங்க வந்திருக்க. நீதான்டா வந்திருக்க. ஓட்டு பிச்சை எடுக்க நீதான்டா வந்திருக்க. காண்டில இருக்கிறேன். என் வாயில வார்த்தையை புடுங்கன்னு வச்சுக்க, குடும்பத்தையும் இழுத்து வச்சு நாரைக்கு இழுத்து எடுத்துருவேன். என்ன விடுற? என்ன விடுற? சரி 6 மணி ஆச்சு. 6 மணி ஆச்சு. பாண்டிச்சேரியில மயில இருந்துகிட்டு மயிறு இங்க உட்காந்துக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு அடுத்து சீட்டே கிடையாதுன்றானுங்களே. உன் அண்ணன் எங்கடா போனாவன்? மயிறு நீ கிளம்பி வாடா பாண்டிச்சேரி. ஏன் நீ வர மாட்டியா? சரக்கு வாங்கி கொடுக்க போறியா? பாண்டிச்சேரியில எலெக்ஷன் முடிஞ்சே போச்சுடா, நீ எதுக்குடா இங்க வந்து பேசிட்டு இருக்க? சொந்த ஊரு சொல்றதுக்கு அவ்வளவு பயம் இருக்குல்ல. ஊரு கடலூர், ஊரு காட்டுமன்னார் கோயில். ஆம்பளை இருந்தா வாடா. நீ பாண்டிச்சேரி வாடா, மரப்பாலம் வா.